ஏன்னா யாருமே சாய் அபியங்கர்னு ஒருத்தர் இவ்வளோ பெருசாக ஆவார்னு எதிர்பார்க்கல. இப்போ அவர் அந்த ஒரு சாங் ஹிட்டு கொடுத்து யாருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவர் என்ன பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்க்கல. எல்லாம் அங்கேயே போய் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவருக்கு நடந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு நடக்கும். மெயின்லி டூடு சாங் வரும்போது இந்த அந்த வாய்ஸை வச்சு ஒரு 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 மேனிப்புலேட்டிவாக அதை ட்ரோல் பண்ணது. அது ஐ திங்க் how do I say சில பேருங்க வந்து அவங்க டீமாகவே நம்ம இவங்களோட தான் வேலை செய்யணும்னு முதல் படத்துலேருந்தே இருப்பாங்க. இப்போ நான் போடா பொடி பண்ண டைம் அந்த 2008 அந்த டைம்லாம் வந்து வெரி ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ அதில் நான் ஒருத்தனா இருந்தேன். எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது, யார் இந்த அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அண்டர் ரேட்டடாக ஃபீல் ஆகிறவரோன்னு என்ன பண்ணுறது. பட் அதை நினைக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். இப்போது சாய் அபியங்கர் வந்து ஆல்பம் சாங்ஸ் மூலியமாக தான் வந்தார். அவரோட ஆல்பம் எல்லாமே நல்ல வைரல் ஹிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் அசோசியேட் ஆகிருப்பீங்கள்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸில். ஸோ அவருக்கு வந்து இன்னும் ஃபஸ்ட்டு படம் கூட வரல, ரிலீஸ் ஆகலை. பட் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 ஃபிலிம்ஸ் வந்து அவரோட லைனப்பில் இருக்குது. ஸோ ரெண்டுமே நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து அண்டர் ரேட்டட் அப்படியும் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. இன்னொன்று ஒரு பக்கத்தில் வந்து ஒரு நியூ யங் ஏஜ்லேருந்து வர்றவர் ஆல்பம் சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பெரிய பெரிய படங்கள், சூர்யா சார் படம் இருக்குது, நிறைய படங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க, ரெண்டுமே நடக்கிற மாதிரி? ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல சைன் தான். ஓகே. ஏன் அப்படின்னா நான் போடா பொடி பண்ண டைம் அந்த 2008 அந்த டைம்லாம் வந்து வெரி ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ அதில் நான் ஒருத்தனா இருந்தேன் அந்த ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸில். அப்போ என் பாட்டெல்லாம் வந்து சாங் எல்லாம் ரேடியோவில் கேட்டு ஆல்பம் ஹிட் ஆகும்போது எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது, யார் இந்த அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. பட் அப்போ வந்து இந்த இண்டிபெண்டன்ட் சீன் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளருவோம் இதெல்லாம். ஸோ அப்போவே நிறைய எஸ்டாப்ளிஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் ரூலிங். அப்போ படங்கள் கம்மி, பாடல்கள் அதிகமாக இருந்தது ஒரு படத்தில். ஆனால் படங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கிற அளவுக்கு அவ்வளோ படங்கள் இல்லை. இப்போ எல்லாமே பெருசாகிடுச்சுன்றதுனால நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் சீனோட சாங் ஒன்று வந்து அதில் ஹிட் ஆகி ஒருத்தர் வந்து அது மூலிமா இவ்வளோ படங்கள் வர ஸ்கோப் வந்து அவருக்கு நடந்த மாதிரி ஒரு 100 பேருங்களுக்கு நடக்கணும். அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, அத்தனை டேலண்ட்ஸ் இருக்காங்க. இது அந்த மாதிரி நிறைய பேருங்களா மறுபடியும் போய் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி தான், எல்லாம் அங்கேயே போய் விடுதுன்றது தாண்டிக்கிற மாதிரி அது மாறும். அது இப்போ மாறுது இல்லையா? இப்போ அவர் அந்த ஒரு சாங் ஹிட்டு கொடுத்து அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் சீனில் யாருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவர் என்ன பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்க்கல. ஒரு நல்ல பாட்டு பண்ணியிருக்காரு, கட்சி சேர மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபோக் நம்பர் பண்ணார், ஆசை கூட மாதிரி நல்ல மெலடி பண்ணார். இது ரெண்டுமே போதும் ஒரு கம்போசருக்கு. அண்ட் இட் ஹாஸ் நைஸ் மெலடி இன் இட். அது ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது அவங்க வந்து they know that he is good. ஏன்னா யாருமே சாய் அபியங்கர்னு ஒருத்தர் இவ்வளோ பெருசாக ஆவார்னு எதிர்பார்க்கல. அது எதிர்பார்க்காம தான் அப்படி நடக்கணும். இப்போ அவரை மாதிரி இன்னும் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இந்த நல்ல நல்ல படங்கள் போய் சேரணும், அவங்க அதை பண்ணணும். அப்போ தான் டிஃப்ரெண்ட் மியூசிக் ஜானர்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும், ஒருத்தவங்களோட ஸ்டைல் தெரிய ஆரம்பிக்கும். அது இன்னும் நிறைய நடக்கணும். ஓகே. இது வந்து என்னோட பர்சனல் ஒரு ஆசையாக நான் கேட்குறேன். விக்னேஷ் சிவன், நீங்கள் எப்போ திருப்பி இணைய வாய்ப்பு இருக்குது? அது தெரியல, எப்போ வேணால் சேரலாம், எப்போ வேணால் பண்ணலாம். பேசிக்கிறீங்களா? லைக் அடிக்கடி மீட் பண்ணுறது அந்த நாங்கள் அடிக்கடி மீட். ஏன்னா உங்கள் அந்த பாட்டு வந்து 2 பேரோட அந்த வைப் இருக்குல்ல, போடா பொடியில் கிடச்சது வந்து அது எல்லாமே. உங்களுக்கு என்ன லவ் வேணுமா, லவ்வுக்கு இந்த சாங் வச்சுக்கோங்க. ஒரு பையன் சாங் வேணுமா, இன்ன வரைக்குமே வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த பாட்டு தான், அப்பா அம்மாவனே பாட்டு தான் வந்து எல்லாரோட அந்த ஃபஸ்ட்டு இதுவாகவே ஒரு ஆந்தம், ஒரு சன் ஆந்தம் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதை நாங்கள் எப்போ திருப்பி எதிர்பார்க்கலாம்? அது எப்போ வேணால் நடக்கலாம், அது எங்களுக்குமே தெரியாது. பட் என்ன சொல்கிறது, அவங்கவுங்க அவங்களோட இதில் இப்போ பிஸியாக இருக்கோம் இல்லையா? ஸோ அண்ட்
ஹவு வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் நம்மளுக்கே தெரியாது. இப்போ நாங்கள் போடா பொடி பண்ணிட்டு அவர் அடுத்தது அவர் என்ன படம் பண்ணுறாருன்றது அவர் அந்த டைம் அவருக்கே தெரியாது. தென் ஹீ வெண்ட் அண்ட் ஹீ டிட் நானும் ரவுடி தான். ஸோ அது அப்படி தான் நிறைய விஷயங்கள் டீம் மாறும். அது நம்ம கையில் இல்லை. ஓகே. அந்த ப்ரொடக்ஷன் எப்படி சொல்கிறாங்க, அந்த படத்தோட ஹீரோ இவருக்கு எப்படி அமையுது எல்லாமே. ஸோ இட்ஸ் a குட் இதுதான். ப்ராப்ளி இன் த ஃபியூச்சர் வி மைட். ஓகே, அது எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும். நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய படங்கள் இன்னும் வரதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. பட் சம்வேர் வந்து தரண்குமார் வந்து ஒரு டெம்ப்ளேட் கேள்வி தான் வச்சுக்கோங்களேன், அண்டர் ரேட்டடாக ஃபீல் ஆகிறாரோன்னு என்னோட கருத்து, நிறைய பேரோட கருத்தாகவும் இருக்குது. ஆமாம், அது நிறைய பேருங்க எனக்கும் இன்ஸ்டாகிராமில் இதில் அண்டர் ரேட்டு கமெண்ட்ஸ்லேயும் அது போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அது என்ன பண்ணுறது, நம்ம பாட்டு பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அது ஹிட் ஆகும்போது அதை பாட்டை பண்ணுற ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறேன். ஓகே. ஹிட் ஆகும்போது இன்னும் பல மடங்கு என்ஜாய் பண்ணுறேன். அதுவும் பல வருஷங்கள் கழித்து நான் பல வருஷங்கள் முன்னாடி பண்ண பாட்டை பற்றி இப்போ பேசும்போது தட் இஸ் லைக் த பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ். ஓகே. இப்போ கிம்ச்சி தோசை இன்னைக்கு ஹிட் ஆயிருக்கா இல்லையான்றது விஷயம் இல்லை, இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு அதை எப்படி கேட்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்கன்றது. ஸோ தட் இஸ் வாட் ஆஸ் அ மியூசிக் கம்போசர் ஐ எம் கிவிங். நான் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகிற விஷயம் அதுதான். ஸோ அதுதான் என் ஹாப்பினஸ். ஸோ நான் அந்த அண்டர்ரேட்டட் விஷயத்தை பெருசாக நான் பார்க்கல அப்படி. அதான், பட் அதை நினைக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அண்ட் பிகாஸ் தே வாண்ட் மீ டு இன்னும் நிறைய நான் பண்ணணும். அதோட ஒரு தாட்டே அதை தான் நான் பெருசாக நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அது இருக்கும்போது, அந்த சப்போர்ட் இருக்கும்போது எனக்கு அதுவே போதும். ஓகே. அண்ட் படங்கள்லையுமே வந்து ரொம்ப மக்கள் நிறைய ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு குறிப்பிட்ட மியூசிஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு 4-5 பேர், அவங்களுக்கு தான் ரெகுலராக நிறைய படங்கள் அப்படி போகுது. ஒரு நியூ ட்ரையோ இல்லை ஆல்ரெடி நல்ல ஹிட் மியூசிக் கொடுத்துருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது கம்மியாக இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாமே அது எல்லா இண்டஸ்ட்ரியுமே அப்படி தானே. இன்னைக்கு இது மட்டும் இல்லை, நீங்கள் கிரிக்கெட் எடுத்தாலும் அப்படி தான். ஸோ அது வி கான்ட் பிளேம் எனிபடி. ஓகே. ஏன்னா அது ஒரு புது டைரக்டர் வந்து நான் ஒரு படம் ஒன்று பண்ணும்போது அவருக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, ஹீரோ இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ் மியூசிக் டைரக்டரை வச்சு போனால் அவருக்கு பாடல்கள் ஹிட் ஆகும். அவர் பாட்டு ஹிட் ஆகும்போது படம் தெரிய வரும், அந்த படம் தெரியறதுனால அவர் ஹிட் ஆவார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ சில பேருங்க வந்து அவங்க டீமாகவே நம்ம இவங்களோட தான் வேலை செய்யணும்னு முதல் படத்துலேருந்தே இருப்பாங்க, அந்த டீமோட தான் வேலை செய்வாங்க. ஓகே. கடைசி வரைக்கும் அவங்கள விட மாட்டாங்க. அதுக்கெலாம் வந்து காட் வந்து மணிரத்னம் சார் பெரிய எக்ஸாம்பிள். லைக் ரமன் சாரோட எவ்வளோ வருஷம், லைக் அண்ட் வி ஆல் நோ அது ஹில் நெவர் லீவ் ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ அதெல்லாம் வந்து இட் கேன் நெவர் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. பட் புதுசாக வரவங்களுக்கு தே வாண்ட் சம்திங் மோர் இல்லையா. ஸோ அதனால் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற எல்லா பக்கமும் பண்ணிவிட்டு ரீசன்ட் ட்ரெண்டே வந்து உங்களோட ஸ்டெப்ஸ் தானே, ஹுக் ஸ்டெப்ஸ் அண்ட் உங்களோட இது தானே. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆல்பமில் என்ன ஒர்க் உங்களோடது நீங்கள் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து டிடிசி டீம் ரெப்ரசன்ட்னால இப்போ எங்கள் டிடிசி டீம் தான் இது ஃபுல்லாக எடுத்து நம்ம டைரெக்ஷன்லேருந்து கொரியோகிராஃபிலேருந்து இப்போது க்ரியேட்டிவ் டைரக்டராக இவர் சேர்ஸ் மியூசிக் பண்ணாலும் ஹி ஸ்டில் இட்ஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் டிடிசி. ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் வெறும் கொரியோகிராஃபிக்குள்ளே இருக்க முடியாது. அதனால இப்போ எப்படி டைரக்டராக சுரேன் பெல்ல வந்தாரோ ஐ கேம் அவுட் டு டூ அசோசியேட் டைரக்டர். இது ஒன்று கற்றுக்கலாமே நம்ம. ஏன்னா எனக்கு அப்புறம் வரவங்க சக்தியிலேருந்து எல்லாருமே எங்கள் டிடிசியில் இருக்கிறவங்க அவங்களும் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்க அடுத்தது கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க, நம்ம இது பண்ணலாம். அண்ட் அஸ் அ டீம் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச டீமோட டைரெக்ஷனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, கொரியோகிராஃபியும் என்ன நடக்க போகுது, க்ரியேட்டிவாகவும் என்ன நடக்குது, ப்ரொடக்ஷனாகவும் என்ன நடக்குதுன்னு தெரியும் போது அது வந்து இட்ஸ் அ வெரி குட் பிளெஸிங். நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு என்னன்னா ஆர்டிஸ்ட் மட்டும்தான் ஃபாரின் இது, அப்புறம் டிஓபி மட்டும்தான் புதுசு, அண்ட் தென் நம்மளோட ஆர்ட் டைரக்டர் ப்ரொடக்ஷன் டிசைனர் இவங்க மட்டும்தான். இப்போ நம்ம டீமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இவங்களோட இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி இந்த அவுட்புட் கொண்டு வரலான்றது தான் ஐடியா. அண்டு கட்சி சேரா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ரிலீஸ் ஆன இப்போ வரைக்குமே சொல்கிறேனே, ஒரு இண்டிபெண்ட் மியூசிக்கோட அந்த வேல்யூவே வந்து இன்னொன்று அப்லிஃப்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. யூஸ்வலாக இண்டிபெண்ட் மியூசிக் வந்து கேட்க நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இருக்கும் கேட்கும் போது. ஆனால் விஷுவலாகவே இப்படி ட்ரீட் பண்ணலாம், அந்த ஹுக் அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணலாம்,
அது எப்படி அதை டிரைவ் பண்ணுறீங்க? எங்களுக்கு இருக்கிற டிடிசியோட ப்ராசஸ் தான் அது. நாங்கள் வந்து எங்களை அந்த அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் எங்களை திங்க் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி நிறைய சப்மிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் கற்றுக்குறோம், எல்லாமே பண்ணிவிட்டு அந்த மியூசிக்கை எப்படி கேட்கணும், ஓகே, அதுலேருந்து என்ன பண்ணலாம், என்ன புதுசாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து எல்லா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டும் புதுசாக தான் மியூசிக்கில் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்மளும் டான்ஸில் அதை புதுசாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இண்டிபெண்ட் மியூசிக் அந்த சினாரியோலேயே நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். டைரக்டர்ஸும் இன்னும் புதுசாக இன்னோவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம இன்னும் பேக்லாக்ல இருக்கணும். நம்மளும் அந்த சினாரியோக்கு எப்படி வரலான்றது அப்படி பண்ணுறோம். இப்போது உங்களோட அந்த டீம் அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாயா பயங்கர் வந்து இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 படங்கள் வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட அசோசியேட் ஆனது எப்போ, எப்படி அது தெரிஞ்சுக்கணும்? கட்சி சேர மூலியமாக தான் நான் அவரோட அசோசியேட் ஆனேன். ஆனால் அதுக்கு வந்து டிடிசிக்கும் அப்போ இருந்த டைரக்டர் கென் ராய்சனுக்கு தான் நான் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணி நான் டிடிசியோட ஒர்க் பண்ணணும். அவருக்கு வந்த பாட்டு அவருக்கு தான் சாயா பயங்கர் கொடுத்துருக்காரு. ஸோ ஹீ ரெக்கக்னைஸ், ஓகே இதை டிடிசியில் கொடுக்கலாம், டிடிசியில் ரெக்கக்னைஸ் பண்ணி இதை அனுஷா பண்ணட்டும் அப்படின்னு. அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அசோசியேஷனாக இருந்தது. தவிர இட் இஸ் அ வெரி ஜாய்ஃபுல் அசோசியேஷன். அண்ட் அப்போது 2 பேருக்கும் யாரையும் தெரியாது. ஆனால் இட் பிளெண்டட் வெல் அண்ட் பாட்டே நல்லா வந்துருச்சு. அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போது கருப்பு, இந்த இப்போ டூட் பாட்டு வரைக்கும் வந்திருக்கு. மெயின்லி அவரோட சாங்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு புது சவுண்டாக இருக்குது அப்படின்ற, ஒரு யங் சவுண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அதோட ஆப்போசிட் ஆங்கிள் வந்து சில நெகட்டிவிட்டியும் வந்துச்சு. மெயின்லி டூட் சாங் வரும்போது ஒரு 80% சூப்பர் அப்படின்னும் போது இன்னொரு ஒரு 20% வந்து அந்த வாய்ஸை வச்சு ஒரு மேனிப்புலேட்டிவாக அதை ட்ரோல் பண்ணது. இதெல்லாம் வந்து லைக் பர்சனலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அதை எப்படி பார்ப்பாரு? அது ஐ திங்க் அவரோடது வந்து ஐ திங்க் அவரோட பாட்டில் அவருக்கு கன்விக்ஷன் இருந்தால் அந்த எந்த ப்ராப்ளமும் இருக்குது. அதுதான் ரொம்ப சிம்பிள். அந்த கன்விக்ஷன் அவனுக்கு இருக்குது. அதனால் இட் ஷுட் பி ஃபைன். எனக்கு பிடிச்சிருக்க பாட்டு அண்ட் அதுக்கு என்னோட பெஸ்ட்டு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு அண்ட் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்குன்ற ஒரு ஆடியன்ஸ், எந்த ஆடியன்ஸில் போய் சேருமோ அது கரெக்டாக போய் சேர்ந்து. ஓகே, எல்லாமே ரீல்ஸில் போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாட்டை தான் இப்போ போட்டு. எனி மார்க்கெட்டிங் இஸ் குட் மார்க்கெட். ஸோ இட்ஸ் ஸ்டில் ஓகே. நைஸ். அண்ட் நிறைய படங்கள் கூட அப்படியே அசோசியேட் ஆகி போயிட்டே இருக்கு. கருப்புல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வந்தது. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு கருப்போட ஒர்க்ஸ்? அது நாங்கள் முடிச்சிட்டோம். ஆக்சுவலி பாட்டு வந்து முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நைஸ். பராசக்தி அண்ட் அது அடுத்து நிறைய லைனப் உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். வெயிட் பண்றோம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த கிமிச்சி தோசை அப்படின்னா வந்து என்ன அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியா இருக்கு. வாட் இஸ் கிமிச்சி? அது வந்து அது வந்து கொரியாவில் இருக்கிற ஒரு பிக்கிள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி தோசைக்கு எல்லாம் சட்னி தானே விதையாக இருக்கும் இல்லையா, தேங்காய் சட்னி, அந்த சட்னி, இந்த சட்னி, அந்த மாதிரி அவங்க ஊரில் கிம்ச்சின்றது ஒரு பிக்கிள் மாதிரி. ஓகே, சட்னி கிடையாது. நான் சட்னின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து எப்படி தோசாக்குள்ளே கொண்டு வர்றது, அந்த கல்ச்சர் மிக்ஸ் அவ்வளோதான். நம்ம ஊரில் கறி தோசை. ஸோ நம்ம டிஷ்ஷை மிக்ஸ் பண்ணுறது எங்கள் ஐடியா இல்லை. ஒரு கொரியாவையும் தமிழ்லையும் வந்து எப்படி கொலாப் கொண்டு வர்றது தான் அதோட ஐடியா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes வந்து நம்ம இன்டர்வியூவை பார்த்துட்டு ஏதோ இந்த சமையல் குறிப்பு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அப்படின்னு நினச்சிக்க போகிறாங்க. இல்லை நாங்கள் வந்து கிமிச்சி தோசைன்னு ஒரு வீடியோ சாங்கோட வந்து டீமோட தான் இருக்கோம் அப்படின்ற தெளிவுபடுத்திக்கிறோம். ஸோ அந்த ஒரு மிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கொரியன் அண்டு நம்ம தமிழ் கல்ச்சரோட மிக்ஸ்ன்றது. இப்போ நமக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த கேபாப், இந்த ட்ராமாலாம் வந்து பயங்கரமாக ஊடுருவி எங்கே எப்படி ஆரம்பிச்சதுன்னே தெரியல. ஸோ அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணுன்ற அந்த ஐடியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ ஆல்ரெடி இந்த கொரியன் சிங்கர் அவுரா அப்படின்னு அவர் வந்து ஹீஸ் அ பாப் ஆர்டிஸ்ட். இங்கே பாம்பேயில் இருக்கார். நிறைய விஷயங்கள் அங்கே பிக் பாஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். நல்ல சிங்கர். ஹி அப்ரோச் மீ. நாங்கள் ஆல்ரெடி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பண்ணும்போது ஓகே, அவருக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வை டோன்ட் வி டூ கிம்ச்சியும் தோசாவையும் ஏன் மிக்ஸ் பண்ணக்கூடாது நான் சொல்லிட்டு ஒரு கிம்ச்சி தோசான்னு ஒரு பண்ணலாமா அப்படின்னு சும்மா அவர் கேட்டார். கிம்ச்சி தோசை இது பாட்டாக பண்ணலாம், செம்மையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அவர் ஃபுட்டை பற்றி பண்ணலாமா இல்லாட்டி வெறும் பாட்டாக மட்டும் கிம்ச்சி தோசான்னு ஜாலியாக பண்ணலாமா அப்படின்னு நினச்சோம். பட் அதுக்கப்புறமா இதை வந்து சியர்ஸ் மியூசிக்னு ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து செட் ஆஃப் சாங்ஸில் இது வந்து முதல் பாட்டாக பண்ணலாம், இதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கே பண்ணலான்னு ஒரு சின்ன அட்டம்ப்டாக ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். பட் அது ஒரு பாட்டாக பெருசாக வந்து முடிஞ்சிருச்சு, டீமாக பெருசாக வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ,
ஒரு சாங்காக ஒன்று பிளான் பண்ணுறீங்கன்னும் போது அது வந்து இந்த பேட்டர்னில் போகலாம், இது ஒரு ஃபங்கியாக ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு பார்ட்டி மோடில் ஒரு சாங் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது மாதிரி ஒரு சாங்காக இதை எடுத்துகிட்டு போகலாம், ஈஸியாக இதை நம்ம இன்னும் வேறு மாதிரி கூட ஹேண்டில் பண்ணிடலாம், பட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா இது வந்து இப்போ எல்லாம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கொரியன் K-pop மியூசிக் நம்ம ஊரில் நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கு, எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த சாங்கோட ஜானர் வந்து அந்த மாதிரியே வச்சிடலாம். அதில் ரொம்ப இந்தியன், இன்ஃபேக்ட் நாங்கள் எங்கள் ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்தியன் நல்லா தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சிருக்கோம். ஆனால் ஒரிஜினல் சாங்கில் அது இருக்காது. ஓகே. ஏன்னா அதோட ஐடியா வந்து ஒரு K-pop சாங் மாதிரியே ட்ரீட் பண்ணுவோம். நல்ல ஒரு பாப் இங்கிலீஷ் ட்ராக் மியூசிக்காக அப்படி இருக்கணும், பட் அதில் வந்து தமிழ் லோக்கல் லிரிக்ஸ் இருக்கணும். ஸோ அதனால தான் நித்யானந்தாலாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதோட நீங்கள் லிரிக் பார்த்தீங்கன்னா நிறைய அசால்ட்டா, வெலாட்டா, கலாட்டா அப்படின்னு அந்த கொரியன் சிங்கரை பாட வச்சுருப்போம். ஓகே. ஸோ இவர் கரன்சி நோட்டில் என் ஃபேஸை வைப்பேன் அசால்ட்டா அப்படின்னா ஒரு கொரியன் சிங்கர் வந்து பாடியிருப்பார் அதில். ஸோ ஐடியா இஸ் டு மேக் நம்மளோட லோக்கல் லிரிக்கை இன்டர்நேஷ்னலாக, அதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராக்ல அது அப்படி. ஓகே, நான் அதுதான் அடுத்து கேட்க வந்தேன், அந்த மனிதர் எப்படி பாட வச்சீங்க? அவர் நல்ல சிங்கர், நல்ல டான்சர். அவர் நல்ல சிங்கர், நல்ல தமிழ்ல ஒரு பாட்டு. இதுல என்னன்னா அந்த கொரியனா அவர் பாடினது வந்து 4 லைன் தான். ஓகே. அந்த பாட்டுல அடேங்கப்பால இருந்து கிம்ச்சி தோசால இருந்து நித்யானந்தா இருந்து ஐ மீன் வாட் இஸ் ஐ லைக் சூப்பர் ஸ்டார், பிக் ஃபேன் ஆஃப் எஸ்டிஆர், கெட்ட பையன் என் பேரு. ஸோ அவர் ஆஸ் எ சிங்கர் ஹி இஸ் வெரி குட். ஸோ ஒரு டியூனாக சொல்லவும் இதுவும் இதெல்லாம் ரொம்ப அவர் ஈஸியாக பிடிச்சி பண்ணி, பட் அந்த தமிழ் ஸ்லாங் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு பாட்டு ஒன்று பண்ணோம், அதில் கொஞ்சம் ரொம்ப நல்ல அழகான தமிழில் இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் தெளிவாகி இந்த ராலாம் அவங்களுக்கு பெருசாக வராது. ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. ஏன்னா கொஞ்சம் தங்கிலீஷாகவும் எழுதணும், ஸோ பிரேக் பண்ணி வார்த்தைகளாகவும் அழகாக அமையணும், பாட்டும் பெருசாக காட்டணும். ஸோ அதனால் ஒரு லிரிக்கு ஒரு ஆக்ட் இருக்கும் அந்த பாட்டில். நீங்கள் பாருங்க, இட்ஸ் லைக் அ பேட்டில். எனக்கும் அவருக்கும் தோசைக்கு சண்டை போடுவோம் ஃபுட் ஸ்ட்ரீட்டில், இன்னொன்று இதில் கார் ரேசிங்கில் அதுக்கு சண்டை போடுவோம். ஸோ அதுக்கு ஒரு லைன் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும், அந்த லைனுக்கு வந்து அழகாக ஸ்கிரிப்டும் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை அவர் கரெக்டாக பாடணும். ஸோ பாடிட்டார், நல்ல அழகாக பாடிட்டார். உங்கள் டீமுக்கே ஒரு பெருமை இருக்குது, ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொரியன், நம்ம ஊர் பாட்டை பெருசாக கேட்குறதோ பார்க்குறதோலாம் குறைச்சிட்டாங்க. கொரியன் பாட்டை கேட்டு பாடுறதும் போது கொரியனாலே நம்ம ஊர் பாட்டை நீங்கள் பாட வச்சது வந்து அந்த பெருமை உங்களுக்கு தான். அதனால தானே கடைசியில் எழுதியிருப்பாரு, அதில் வந்து ஒரு டியூனாக ஒரு மெலடியாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு வைக்கும்போது எங்கே பிறந்தோம் முக்கியம் இல்லை, எங்கே வளர்ந்தோம் முக்கியம் இல்லை, எல்லாம் ஒன்றா சேரு, இதுதான்டா எங்கள் ஊர், எல்லாம் ஒன்றா சேரு, ஆடி பாடிப்பாரு, இதுதான்டா எங்கள் ஊர். ஓகே. நம்ம தளபதி விஜயோட லிரிக்ஸ் இருக்கும்ல, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர், அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இதில் போட்டு விட்டோம். இதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஆன் ஸ்பாட்டில் பண்ணுறது. அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய ஆல்பம் சாங்ஸ் நிறைய வர ஆரம்பிக்குது, ஆல்பம் கல்ச்சருக்குள்ள மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற சாங் வந்து ஒமிட்டட் சாங்னு வரும்ல, அதுதான் ஆல்பம் சாங் நமக்குலாம். அது ஏகப்பட்ட சாங் இருக்கும், நமக்கு 1001 ஒரு பாட்டு இருக்கும், கேட்டால் அது ஆல்பம் சாங் சொல்லுவோம். பட் இப்போ ஆல்பம்க்குனே தனியாக ஒரு மார்க்கெட் வந்துருச்சு, இதுவும் நம்ம சியர் மியூசிக் மாதிரி தனியாக அவங்க வந்து தொடங்குறாங்க. அப்படின்னும் போது இப்போது ஃப்யூச்சரில் இந்த ஆல்பம் சாங்ஸோட அப்டேஷன் எப்படி இருக்கும்? அது ஆல்ரெடி இப்போ ஹிட் ஆகிடுச்சு இல்லையா, லைக் நிறைய பேர் இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் தான் பெருசாகிட்டு போகும், இன்னும் பெருசாகிட்டு போகும் எல்லாமே. ஏன்னா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அவங்க சேனலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, எவ்வளோ தூரம் ஹிட் ஆகி எவ்வளோ தூரம் பெருசாகுதுன்றது தான் பார்க்கணும். இட்ஸ் அ குட் சைன். ஏன்னா ஆல் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க போயிட்டு இங்கே போய் நிற்கணும் அங்கே போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க சேனல்லே அவங்க பண்ணி ஹிட் ஆகிட்டு போகலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சாங் வந்து எந்த அளவுக்கு ஒரு வைபாக இருந்துச்சோ உங்ககிட்ட பேசினதும் அதே மாதிரி ஒரு வைபை தான் வந்து கொடுக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு மக்களுக்கு நீங்களே சொல்லிவிடுங்க, இந்த சாங்கை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. சாங்கை பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு கிம்ச்சியும் தோசாவையும் சம்மந்தம் இல்லாத இடத்த மிக்ஸ் பண்ணி வயிற்ற கலக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷை கொடுத்துருக்கோம். ஸோ பட் இட்ஸ் a lot of hard work. இந்த பாட்டு பாருங்க. I hope you all like it. Thank you so much. Thank you. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.
ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.